ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சைலன்ஸ் த கோட் இன் செஷன் பை விஜய் டெண்டுல்கர் இதோட பிளேயோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நம்ம விஜய் டெண்டுல்கரோட ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த விஜய் டெண்டுல்கர் வந்து 1928 பிறந்திருக்காரு. 2008 இறந்துட்டார். இவர் வந்து ஒரு ஃபேமஸ் இந்தியன் பிளேயர், ஜேர்னலிஸ்ட் அண்ட் சோஷியல் ரைட்டர். ஒர்க்ஸ் எல்லாமே மராத்தியில் தான் இவர் எழுதியிருப்பார். அண்ட் நவுன் ஃபார் ஷோயிங் தி problems of society like injustice, violence and especially the sufferings of women. அதாவது இவர் வந்து சொசைட்டியில் நடக்கிற இன்ஜஸ்டிஸ், வைலன்ஸ் அண்ட் சஃபரிங்ஸ் ஆஃப் உமனை பற்றி தான் இவரோட ஒர்க்ஸில் ஃபுல்லாகவே இவர் வந்து வெளிப்படுத்தியிருப்பார். இப்போது நம்ம விஜய் டெண்டுல்கரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸ்ரீராம் கோட்வால், சகரம் பிண்டர், கமலா, சைலன்ஸ் த கோட் இன் செஷன். He received many awards for his powerful social dramas. இவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு விஜய் டெண்டுல்கரோட ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சிருக்கும். தென் அவருடைய ஃபேமஸ் நோட்டபிள் ஒர்க்ஸும் பார்த்தாச்சு, அவர் லைஃப் ஸ்பேனும் பார்த்தாச்சு. இப்போது இதில் வந்து 3 ஆக்ட்ஸ் இருக்குது. அந்த 3 ஆக்ட்ஸையும் ஒன் பை ஒன்னாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிளேயில் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களோட டியூட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த ஆக்ட் அண்ட் சமரிஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். வாங்க கேரக்டர் ஸ்கெட்ச் பார்த்துடலாம். இவங்க வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் அண்ட் ஒரு இண்டிபெண்ட், ஒரு சுதந்திரமான லேடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நடக்க போகிற போலியான விசாரணையில் இவங்க தான் விக்டிம். தென் ஆல்சோ இவங்க வந்து ஒரு அன்மேரிட் அண்ட் பட் ப்ரெக்னென்ட். இவங்களை வந்து எப்படி ஒரு சொசைட்டி வந்து ரொம்ப கடுமையாக எப்படி ட்ரீட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சைலன்ஸ் த கோட் இன் செஷன் அப்படின்ற பிளே. நெக்ஸ்ட் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கேஷிகர். மிஸ்டர் கேஷிகர் யாருன்னா, இப்போ நடக்க போகிற போலியான விசாரணையில் இவர் தான் ஜட்ஜ். அந்த கோர்ட்டில் வந்து இவர் தான் ஜட்ஜ். அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு வந்து அதர்ஸை வந்து அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் பிடிக்கும். அண்ட் இவங்க வந்து லீலா பேனாரியை வந்து இவங்களுக்கு அந்த அசிங்கப்படுத்தி இது பண்ணுறதுக்கு வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் மிஸ்டர் கேஷிகருடைய வேலை. நடக்க போகிற அந்த போலியான விசாரணைக்கு வந்து இவர் தான் ஜட்ஜ். இப்போது நெக்ஸ்ட் கேரக்டர் யாருன்னா மிஸ்ஸஸ் கேஷிகர். இந்த மிஸ்ஸஸ் கேஷிகர் வந்து மிஸ்டர் கேஷிகரோட ஒய்ஃப். கைஸ், இப்போ இந்த மிஸ் கேஷிகரை பற்றி பார்த்துடலாம். இவங்க வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் கேஷிகர் அண்ட் ஷீ இஸ் அன்ஹாப்பி ஹர் மேரேஜ் லைஃப். அதாவது அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையில் வந்து இவங்க சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஷீ சப்போர்ட் ஹர் ஹஸ்பண்ட். அதாவது இந்த மிஸ் கேஷிகர் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து மிஸ்டர் கேஷிகருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் இவங்களோட கேரக்டர். இப்போ நெக்ஸ்ட் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுகத் மே. இவங்க இந்த மிஸ்டர் சுகத் மே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹி ஆக்ட்ஸ் அஸ் த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அதாவது அந்த நடக்க போகிற போலியான கோர்ட் விசாரணையில் இவங்க தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னா அரசு தரப்புலேருந்து இந்த அட்வொகேட் இல்லை, லாயர் இல்லாதவங்களுக்காக அவங்களுக்காக ஆஜராகி வாதாடுறவங்க தான் இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். கொஷின் பெனாரே ஹார்ஸ்லி. இவங்க வந்து பெனாராவை எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ரொம்ப கடுமையாக, ரொம்ப கார்னர் பண்ணுற மாதிரியே கொஷின் கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ ஹி என்ஜாய்ஸ் இன்சல்ட்டிங் ஹேர். அதாவது மிஸ் லீலா பெனாரேவை இவங்க வந்து இன்சல்ட் பண்ணுறதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டர் சுகத் மே. இப்போ நெக்ஸ்ட் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமந்த். இவர் யாருன்னா எ சிம்பிள் வில்லேஜர். அதாவது அந்த வில்லேஜ் மக்களில் இவர் வந்து ஒரு சிம்பிளான ஒரு வில்லேஜர். இவரும் அந்த கிராமத்தில் வாழ்ந்து வசிச்சிட்ருக்காரு. அண்ட் ஆல்சோ ஹி வாட்சஸ் எவ்ரி திங் குவைட்லி. அவர் அமைதியாக அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு இந்த சமந்த்ன்றவர் பார்த்துட்ருக்காரு. அண்ட் ஹீ ரிப்ரசன்ட்ஸ் த ஆடியன்ஸ். அதில் வந்து அவர் ஆடியன்ஸாக அவரும் வந்து எல்லாத்தையும் இந்த ரீப்ரசன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. பொறுமையாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் எ சிம்பிள் வில்லேஜர். இப்போ அடுத்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் டேம்லி. டஸ் நாட் அப்பியர் ஆன் ஸ்டேஜ். இவர் வந்து அந்த ஸ்டேஜுக்கு வரல. பட் ஹீ ரெஸ்பான்சிபிள் ஃபார் பெனாரேஸ் ப்ரெக்னன்சி. இவர் அந்த ஸ்டேஜுக்கு என்ன தான் வரலைனாலுமே அந்த ரெஸ்பான்சிபிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஸர் டேம்லி. எதுக்குன்னா இவர் தான் லீலா பெனாரியோட அந்த ப்ரெக்னன்சிக்கு இவர் தான் காரணம். ஹி ரிஃப்யூசஸ் டு மேரி ஹர். அதாவது டேம்லே வந்து மறுக்கிறாரு அவளை வந்து மேரேஜ் பண்ணிக்க. யாருன்னா அந்த பெனாரியை ரிஃப்யூசஸ்லாம் மறுக்கிறது. இது இப்போ உங்களுக்கு கேரக்டர்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக அந்த பிளேயோட 3 ஆக்டையும் ஒன்று இப்போ நம்ம பார்த்துடலாம். ஆக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த கூத்துலாம் கட்டுவாங்களே, இந்த ட்ராமா மாதிரி போடுறதுக்கு வந்து ஊராக ஒரு ஸ்டேஜ், ஒரு குழு மாதிரி போகிறாங்க. அப்படி அவங்க போகும்போது அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு நபர் வந்து வரல. அதனால அங்கே ஒரு டீச்சரான மிஸ் லீலா பெனாரே வந்து அந்த ஒரு நபருக்கு பதிலாக ஆக்ட் பண்ண வைக்கிறாங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு போலியான ஒரு விசாரணை மாதிரி நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ வந்து ஒரு மாக் ட்ராமா மாதிரி ஒரு ப்ளே மாதிரி பண்ணுறாங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம ஆக்ட் பை ஆக்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆக்ட் 1ல என்ன சொல்கிறாங்கன்னா, த ட்ராமா பிகைன்ஸ் வித் அ குரூப் ஆஃப் அமெச்சூர் ஆக்டர்ஸ் ஹூ கம் அப் வில்லேஜ் டு பெர்ஃபார்ம் அ ப்ளே. எப்படி பிகைன் ஆகுதுன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஆக்டர்ஸ்லாம் இந்த வில்லேஜ்க்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண வந்திருக்காங்க இந்த பிளேவில். சேம் டைம் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸும் தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு நபர் வந்து கம்மியாக இருக்காங்க.
அந்த நாடகம் போடுறதுக்கு வந்து அந்த பிளேல நடிக்கிற ஆள் வந்து ஒருத்தவங்க கம்மியா இருக்காங்க. ஸோ, அதனால அவங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு மாக் ட்ரையல் மாரி வைக்கிறாங்க. மாக்னா அந்த போலியான ஒரு விசாரணை மாரி நம்ம வச்சு பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அதுக்கு அவங்க யார சூஸ் பண்றாங்கன்னா, மிஸ் லீலா பெனாரே. அஸ் அ அக்யூஸ்ட் அவங்கள வந்து ஒரு அக்யூஸ்டா வந்து நடிக்க சொல்றாங்க. எதுக்காகன்னா, ஜஸ்ட் ஃபார் அ ஃபன். எந்த ஒரு விஷயம் இல்ல. சும்மா இது வந்து ஒரு ஃபன்னுக்காக ஒரு பிராக்டிஸ்ன்றதுனால, நீங்க வந்து இதில அக்யூஸ்டா நடிங்க. ஜஸ்ட் ஃபார் அ ஃபன். சும்மா ஃபன்க்காக நடிங்க. அப்படின்னு சொல்லி அவங்கள சூஸ் பண்றாங்க. மிஸ் லீலா பெனாராவே. ஃபர்ஸ்ட் எவ்ரிதிங் லுக்ஸ் லைக் அ ஜோக். ஃபர்ஸ்ட் டைம் அது ஸ்டார்ட்டிங்ல எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாமே ஒரு ஜோக். ஒரு சிரிப்பு ரொம்ப காமெடியா அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அது இருந்துச்சு. எல்லாமே அனைத்துமே ஒரு ஜோக்ன்ற ஒரு இதில தான் போயிட்டு இருந்துச்சு. இப்படின்னு சொல்லி ஆக்ட் 1 முடிக்குது. இப்ப ஆக்ட் 2 வாங்க பார்த்துடலாம். ஆக்ட் 2 த மாக் ட்ரையல் பிகம்ஸ் சீரியஸ். அந்த போலியான விசாரணை என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப சீரியஸா ஆயிடுச்சு. இப்போ அப்ப காமெடியா இருந்துச்சு. இப்ப 2வது ஆக்ட்ல அது வந்து ரொம்ப சீரியஸா ஆயிடுச்சு. அக்யூஸ்ட் பெனாரே ஆஃப் இம்மார்டல் பிஹேவியர் பிகாஸ் ஷி இஸ் அன்மேரிட் பட் பிரெக்னன்ட். அவங்க ரொம்ப வார்த்தைகளால பெனாரே வந்து ரொம்ப கெட்ட பிஹேவியரால காயப்படுத்துறாங்க. ஏன்னா, அவ வந்து அன்மேரிட். அவளுக்கு வந்து கல்யாணம் ஆகல. பட் பிரெக்னன்ட்டா இருக்கா. அத குத்தி காட்டி பேசுறாங்க. அண்ட் தென் க்ரூயலா நடந்திருக்காங்க. இப்ப பெனாரே வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கா. இதோட 2ண்ட் பார்ட் ஆக்ட் முடியுது. இப்ப ஆக்ட் 3. ஆக்ட் 3ல இந்த போலியான விசாரணை அதோடைய கிளைமாக்ஸ் வந்து ரீச் பண்ணிருச்சு. பெனாரே கிவ்ஸ் அன் எமோஷனல் ஸ்பீச் அபவுட் ஹர் லைஃப் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ். அந்த அவமானம் பொறுக்காம ஒரு பெனாரே வந்து ஒரு பெரிய ஒரு எமோஷனல் ஸ்பீச்ச வந்து டெலிவர் பண்றாங்க. எத பத்தினா, அவங்களுடைய வாழ்க்கை அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ பத்தி பேசுறாங்க. அபவுட் ஹவ் சொசைட்டி ஆல்வேஸ் பிளேம்ஸ். அவ என்ன சொல்றான்னா பெனாரே, எப்படி இந்த சமுதாயம் எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றா. ஐ மீன் ஒரு வுமன எப்படி குறை சொல்லுது அப்படின்னு சொல்றா. ஃபைனலி த மாக் கோர்ட் டிக்ளேர்ஸ் ஹர் கில்ட்டி அண்ட் சேஸ் ஹர் சைல்ட் ஷுட் நாட் பி அலோவ்ட் டு லீவ். பவர்ஃபுல் ஸ்பீச்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மார்க் ட்ரையல்ல வந்து என்ன டிக்ளேர் பண்றாங்கன்னா, ஒரு கில்ட்டி அண்ட் சேஸ் ஒரு அவங்களுடைய சைல்ட வந்து ஷுட் நாட் பி அலோவ்டு. அந்த அவங்களுடைய சைல்ட வந்து வாழ்றதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. அந்த பிரெக்னன்ட்டா இருக்காங்கல்ல, அந்த சைல்டு வந்து இந்த சொசைட்டில வந்து வரக்கூடாது. அத வந்து அலோவ் பண்ணல அவங்க. அவ்வளோதான் அந்த ரிஹர்சல் முடிஞ்சுச்சு. இப்ப எல்லாம் அவள விட்டு பொறுமையா போயிட்டாங்க. அதே மாதிரி இப்ப அவ வந்து அலோனா சைலன்ட்டா தனிமையில இருக்கா. நடந்தது எல்லாமே ஒரு போலியான ட்ரையல் தான் மாக் ட்ரையல். இப்ப இதுக்கப்புறம் தான் உண்மையான ட்ரையல் ஆரம்பிக்க போகுது. இவ்வளோதான் கைஸ் இந்த பிளே. இப்போ இந்த பிளேயோட ஷார்ட் சம்மரி பார்த்துடலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஆக்ட் எல்லாம் புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கேரக்டர்ஸும் புரிஞ்சிருக்கும். பட் இதோட ஷார்ட் சம்மரி மாதிரி பார்த்துடலாம். சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன் இஸ் அபவுட் அ குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஹூ பிளே அ மாக் கோர்ட் கேம். இது என்ன சொல்லுவாங்க, சைலன்ஸ் த கோட் இன் செஷன் அப்படின்ற ஒரு பிளேல வந்து ஒரு இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்லாம் வந்து ஒரு மாக் கோர்ட் கேம் வந்து ப்ளே பண்றாங்க. அதுக்கு அவங்க யாரை சூஸ் பண்றாங்கன்னா, தே சூஸ் மிஸ் பெனாரே அஸ் த அக்யூஸ்ட் ஃபார் ஃபன். ஒரு விளையாட்டுக்காக அவங்கள வந்து ஒரு அக்யூஸ்டா வந்து செலக்ட் பண்றாங்க. பட் கேம் பிகம் சீரியஸ். ஸ்டார்ட்டிங்ல ஜோக்கா ஃபன்னா ஸ்டார்ட் பண்ணது இப்ப சீரியஸ் ஆயிடுச்சு அந்த பிளே. க்ரூயல் ரொம்ப மோசமான க்ரூயலா போயிட்டு இருக்கு. எக்ஸ்போஸ் ஹர் பர்சனல் லைஃப் அண்ட் ஜட்ஜ் ஹர் ஃபார் பீயிங் அன்மேரிட் அண்ட் பிரெக்னன்ட். அது எப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்களுடைய பர்சனல் லைஃப் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வந்து ஒரு அன்மேரிடா இருக்காங்க. பட் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாரி அந்த குழந்தை வந்து இந்த சொசைட்டில வாழக்கூடாது. அத வந்து கொன்னுடணும் கருவிலே அப்படி சொல்றாங்க. ஸோ இந்த ரிஹர்சல் முடிஞ்சு அப்புறம் உண்மையான ட்ராமா ஸ்டார்ட் ஆகுது. அவங்கள தனிமையில விட்டுட்டு எல்லாம் போறாங்க. இப்போ அவங்க லோன்லியா இருக்காங்க. இப்போ இந்த பிளேல இருக்கிற தீம்ஸ்லாம் என்னென்னன்னு பார்த்துடலாம் கைஸ். இன்ஜஸ்டிஸ் அகைன்ஸ்ட் வுமன், ஹிப்போக்ரஸி ஆஃப் சொசைட்டி, பவர் அண்ட் குரூயாலிட்டி, ரியாலிட்டி விசஸ் டிராமா, லோன்லினஸ். இவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் தான் இந்த பிளேயோடைய அந்த தீம்ஸ்லாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அண்ட் அதோடைய கேரக்டர் ஸ்கெட்ச்லாம் கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். தென் 3 ஆக்ட்ஸையும் ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஃபைனலி அந்த ஷார்ட் சம்மரியோட முடிச்சு தீம்ஸ்லாம் முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. தென் உங்களுக்கு தேவையான போயம்ஸ், நாவல், ஷார்ட் ஸ்டோரி அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதோட நேமை மட்டும் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த வீடியோவை நம்ம ரெடி பண்ணி போட்டுருவோம். ட்ரையல் எப்படி வந்து ஃபன்னாக ஸ்டார்ட் ஆகி எப்படி சீரியஸாக முடிஞ்சுது அப்படின்னு சைலன்ஸ் த கோட் இஸ் இன் செஷனில் பார்த்தோம். ஓகே, பாய் பாய்.